பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி போட்டுக்கோங்க. நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். அதனால் எங்கள் அண்ணன் ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம். இந்த ஆனியனும் இந்த பச்சை மிளகா, பட்டை, லவங்கம் அந்த ஃப்ளேவர்லாம் போட்டாச்சுங்களா. இது நல்லா புட்டுலாம் பண்ணக்கூடாது. ஆமாம், நல்லா நிதானமாக பண்ணாதான் டேஸ்ட் சூப்பராக வரும். ஓகே, நல்லா இன்னும் கூட அவங்க இதாகல, அப்படியே குழன்னு அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆயிடணும் இந்த வெங்காயம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணி நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வரும். மொத்தத்தை அப்படியே அரைய மாதிரி தான் துருவி போடணுமா இல்லை வெட்டியும் போடலாமா? ஆப்ரேட் பண்ணாது பாருங்க. இப்போ நம்ம இந்த கடையில் வாங்காதீங்க, இந்த மாதிரி நம்ம செய்யணும், டேஸ்ட் நல்லா இருக்கும். எந்த கெஜில் இருக்கு பாருங்க, ஸ்டேஜில் இருக்கு பாருங்க. புதினா அது கூட மேட்ச் ஆக வச்சா நம்ம நல்லா வச்சுக்கலாம். நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி இதை கூட இதை விட கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதிகம் பிடிக்காது, தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க நீங்கள்? இது வந்து நாங்கள் ஒரு 1.5 அரிசி போட்டு சமைக்கிறோம். இது வந்து சாப்பிட்றது வந்து ஒரு 12-13 பேர் சாப்பிடுவோம். நம்ம இதுக்கேற்ற உங்களுக்கு காரம் எவ்வளோ எந்த போட்டு வேக வச்சுருக்கேன். இது சும்மா லைட்டாக போட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் இதை வதக்கணும். ஓகே, பிரிஞ்சிங்கனாலும் கொட்டை போய்ட்டு ஜல்லிக்கறி மேலேயே பிரிஞ்சிங்கன்னா அது ஃபில்டர் ஆகிடும். ரைஸ் நீங்கள் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி 1/2 லெமன் கூட போட்டுக்கலாம். நான் ரைஸ் பொங்கல் லீவுக்கு வந்திருக்கோம். அப்படியே எங்கள் அண்ணன் பொண்ணோட பிறந்த நாள், அப்புறம் எங்கள் பையனுக்கு வேறு பேங்க் வேலை கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எண்ணத்தை பொறுத்து அவங்க நம்ம மேலே கட்டுவாங்க. அதனால் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்க, அவங்க திருப்பி அன்பே உங்ககிட்ட காட்டுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். வான் கோழி பிரியாணின்றதால இந்த கறி வந்து லேஸில் குக் ஆகாது. அதனால் இதை நாங்கள் தனியாக என்ன பண்ணியிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டு. எத்தனை விசில் விட்டுட்டீங்க? 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சிருக்கோம். ஏனத்துலேயே அளந்து போட்டோம். நாங்கள் இவ்வளோ அரிசி போட்டோம். இதில் வந்து இதே அளவுக்கு 1.5 1 ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 1/2 தண்ணி. நாங்கள் பாயில் பண்ண தண்ணியும் சேர்த்து அளந்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி. பங்கு ஜூஸாக தான் அப்லோட் பண்ணுறோம். ஏன் அதுக்குள்ள போயிடுச்சு, எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி நல்லா பொச்சிச்சு. இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ராப் விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. 1.5 கிலோ தானே? இது நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அரிசி நிறைய இருக்கு நினைக்காதீங்க, ஊறினதுனால இப்படி ஆகிடுச்சு. நாங்கள் அளந்து போட்டது அதாங்க. ஓகே, சில்னஸ் போகிறதுக்காக முட்டை முட்டாய் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது வந்து மெட்ராஸ்ல வந்து ஃபேமஸ்ங்க, முட்டை முட்டாய். நல்லா ஆவின் பால்கோவா இருக்கும்ல, அந்த மாதிரியே டேஸ்ட். என்ன மாதிரி இருக்கு? ஆவின் பால்கோவா இல்ல, பிரெட்ல செஞ்சதா இது? இல்ல இல்ல, அதான் ஆவின் பிரவுன் கலர் பால்கோவா மாதிரி. பால்கோவா பாக்குறது வெள்ளையா இருந்தா பால்கோவா. இது வந்து பிரவுன் கலர் பால்கோவா. பிரெட்ல செஞ்ச மாதிரியே இருக்கு, பார்வைக்கு அப்படி தெரியுது. நீங்க மெட்ராஸ்க்கு வந்தா மிஸ் பண்ணாம முட்டை முட்டாய் நிறைய பிரான்ச் இல்லை, அண்ணா நகர் ஒரு பிரான்ச் இருக்கு, வாங்கி சாப்பிட்டு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். அண்ணா நகர் எங்க ஊருக்கு வாங்க நீங்க. எங்க ஊர்ல வந்து சண்முகலாஸ் வந்து ஃபேமஸ். மோத்தி லட்டு எல்லா ஸ்வீட்ஸுமே செம்மையா இருக்கும். உங்களுக்கு காசு தராங்க, டேஸ்டா இருக்குதுனால உங்களுக்கு சொல்றேன். ப்ரமோஷன் வீடியோ இல்ல இது. இல்லங்க, இது ப்ரமோஷன் வீடியோ இல்லன்னு சொல்ல வராங்க. நாங்க ருசிச்சற ருசியை நீங்களும் ருசிக்கணும்னு சொல்றோம். நாங்க இன்னும் முன்னேறல, அந்த அளவுக்குலாம் முன்னுக்கு வரலங்க. கப்பஸ் கூட கூட போட மாட்டாங்க எல்லாம். அப்படி நம்பினீங்கனாலே உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் கீழே போடும். அடியிலெல்லாம் விட்டு கிண்ணினீங்கன்னா ரைஸ் அப்படியே உடஞ்சிடும். இப்போ ஒரு பரட்டலாம்ல, லேசாக பரட்டி போடலாம்ல. பரட்டலாங்க, நல்லா சூப்பராக இருந்தது, செம்மையாக. தேவைக்கேற்ப நெய் ஊற்றிக்கோங்க. ஏன் ஓரமாக விட்டோன்னா அந்த கீழே இறங்கும் எனக்குல. இப்போ வந்து தோசை கல் வைக்கணும். தெரியுது.
வச்சு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அது மேலே பிரியாணி வைக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா அப்போ வந்து அடியும் பிடிக்காது, உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும். அப்படியே அடுப்பு வச்சோம்னா அடி பிடிச்சிடும், தண்ணி ட்ரை ஆகிறதுக்குள்ளே அடி பிடிச்சிடும். தோசைக்கல் வைக்கிறதுனால அடி பிடிக்காது, தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடும். ஓகே, இதை பண்ணிட்டு நம்ம கரெக்டான பிளேட் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் பிரியாணி ஒரு 4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி வச்சு சூப்பராக இருக்குது. சாப்பிடணும் போல இருக்குது. சூடு 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 அப்பாடா. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். எங்கள் வதினோட சமையல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன். எப்பவுமே சூப்பராக இருக்கும், இன்றைக்கி ஸ்பெஷல் சூப்பர்.